கேள்விகளோடு அருமையான பிரசங்கத்தை தொடங்கலான்னு ஆசைப்படுறேன். நம்முடைய ஆயர் போல தெரியாத கேள்வி கேட்க மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விதான். யாராவது ஒரு ஆள் தான் பதில் சொல்லணும். கை தூக்கி யாரு பதில் சொல்றாங்களோ அவங்க தான். ஏன்னா கேள்வி கேட்டோம்னா எல்லாருக்குமே ஆர்வமா இருக்கும். ஆனா எல்லாரும் பதில் சொல்லும் போது எல்லாருக்கும் நம்ம பிரைஸ் எடுத்துட்டு வரல, ஜெபங்கள் எடுத்துட்டு வரல. அதனால யாருக்கு தெரியுதோ அவங்க மட்டும் தயவு செய்து கை தூக்கி சொல்லுங்க. இந்த 3 ஞானிகள் 3 அரசர்கள் யார் அவங்க? யார் யார் சொல்லுங்கம்மா. யாராவது? மெல்கியோர், கஸ்பார், பல்தசார், மெல்கியோர். வாங்கம்மா, வெரி குட். எல்லாம் கை தட்டுங்க. சரி, இப்ப இந்த சைடு முடிச்சாச்சு. இப்ப இந்த சைடு இருக்கும். ஏன்னா மாத்தி மாத்தி வந்தாலும் இந்த 3 பேரு எடுத்துட்டு வந்த பொருட்கள் என்னென்ன? கை யாரு? ஓகே, எழுதிட்டாங்க அவங்க. வாங்க வாங்க, வெரி குட் வெரி குட். பொன், தூபம், வெள்ளை போடம். ஸோ ஜெனரல் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வாசகம், நற்செய்தி வாசகம். எந்த நற்செய்தியாளர்? சார், எந்த நற்செய்தி தான் கேட்டேன். அவன் அதிகாரம், வசனம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றான். வெரி குட், வாப்பா வாப்பா. நம்ம யாரோட பையன்? வின்சனோட பையன். ஓகே ஓகே. நம்ம டான் பாஸ்கோ வேலை பார்க்குறோம். நானும் டான் பாஸ்கோ தான் இருக்கிறேன். அவன் முதல் முறையா வரேன் நான் இங்கே இந்த வருஷத்துல. இந்த 2 வருஷத்துல இதான் முதல் முறை. கடைசி கேள்வி. ஆனா இன்னும் ஒரு ஜெபம் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க வாசகம் வாசிக்க இங்க 2 பேரும் புதுசா பைபிள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் புதுசா பைபிள். இவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணும்போது அந்த புது பைபிளை வாங்கணும் நம்ம எல்லாருமே. ஓகே, சரி. கடைசி, இந்த 3 ஞானிகள் விண்மீனை பார்க்கிறாங்க. எங்க இருந்து கிளம்புறாங்க, எங்க போறாங்க? சொன்னவங்க இல்ல, எங்க இருந்து கிளம்புறாங்க, எங்க போறாங்க? இன்னைக்கு நற்செய்தி வாசகம் தான். எங்க கிளம்புறாங்க, எங்க போய் சேர்றாங்க? எல்லாம் கரெக்டா தான் சொல்றீங்க. எல்லாருமே கரெக்டா சொல்றீங்க. யாராவது ஒரு ஆள் மட்டும் கை தூக்குங்க. சும்மா சொல்லுங்க. கீழ் திசையிலிருந்து கிழக்கு திசையிலிருந்து எருசலேமுக்கு. வெரி குட். வாங்க 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 வாங்க. கேள்வி முடிஞ்சிருச்சு, பிரைஸும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தலையை கீழே குனிஞ்சிடக்கூடாது. எப்பயுமே சீக்கிரமா ஸ்கூலுக்கு வர பையன் சுரேஷ் வச்சுப்பான். அந்த பையன் பேர். அன்னைக்கு ஒரு நாள் லேட்டா வந்துட்டான். டீச்சர் கேக்குறாங்க, ஏன்டா லேட்டு? டீச்சர், என் பாக்கெட்ல இருந்து ₹1 கீழே வந்துருச்சு, அதை தேடிட்டு இருந்த டீச்சர் அப்படின்னா. பின்னாடியே ரமேஷ் ஒருத்தன் ஓடி வரும். நீ ஏன்டா லேட்டு அப்படின்னு ஒண்ணு. வேற ஒண்ணுல டீச்சர், அவன் பாக்கெட்ல இருந்து விழுந்த ₹1 மேல நான் நின்றுட்டு இருந்தேன். அவன் எப்படா போவான் அப்படின்னு நான் காத்துட்டு இருந்தேன். அவன் போனப்ப நான் வந்த டீச்சர் அப்படின்னு சொன்னான். அன்பார்ந்தவர்களே, இன்றைய பெருவிழா ஒரு 3 கருத்துக்களை நமக்கு வலியுறுத்தும்.
டோனி டிமோல்டோ அப்படின்றவர் ஒரு கதை ஒன்று எழுதுறாரு, அருமையான கதை. 24 மணி நேரமும் கடவுளையே வேண்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு முன்னாடி கடவுள் ஒரு நாள் தோன்றார். கடவுள் உங்க முன்னெல்லாம் தோன்றா என்ன கேட்பீங்க? ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்பீங்க. கடவுளை முன்னாடி தோன்றினால் ஃபர்ஸ்ட் வீடு இல்லைன்னா வீடு கேட்கணும், அடுத்து டிவி இல்லைன்னா டிவி. நீங்க என்ன கேட்பீங்க மேடம்? அவங்க வளையல் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், வளையல் தூக்கி கேட்க. நீங்க கடவுள் உங்களுக்கு உங்க முன்னாடி தோன்றா என்ன கேட்பீங்க கடவுள் கிட்ட? சொல்லு, தெரியலையா? கடவுள் வந்து மகளே உனக்கு என்ன வேணுமாலும் கேளு, நான் உடனே தரேன் அப்படின்னா என்ன கேட்ப நீங்க? நெக்லஸ் அவங்க அம்மா வந்து இல்ல அவங்க அம்மா அங்க பிள்ளைங்க உட்கார்ந்துருக்காங்க, என்னம்மா கேட்ப? ஓ லெக் பீஸா? சரி சரி ஓகே. இவங்க 2 பேரும் இப்பையில இருந்து பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு இருக்கிறவங்க உங்க ஒரு 2 பேர் அண்ணன் தம்பிங்களா? ட்வின்ஸ், மாமா மச்சான். ஓ, உங்க முன்னாடி கடவுள் வந்து என்னப்பா கேட்பீங்க? என்ன கேட்பீங்க? கடவுள் வந்து என்ன கேட்பீங்க? நீங்க எல்லாம் பின்னாடி சொல்லி கொடுக்கறத பார்த்து பயந்துட்டாங்க பசங்க. சொல்லுப்பா, என்னப்பா வேணும்? ஏதாவது வேணுமா? ஃபர்ஸ்ட் இல்லப்பா, அது எல்லாமே இருக்குது, எதுக்கு நாங்க கேட்டுக்கிட்டு. ஓகே, சோ இப்படி ஒருத்தர் தொடர்ந்து ஜெபம் செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் முன்னாடி ஒரு நாள் திடீர்னு கடவுள் வந்து நிக்கிறார். அவர் செஞ்ச ஜெபத்தை பார்த்த உடனே நின்ற உடனே இவருக்கு ஒன்னும் புரியல. ஆஹா, நம்ம முன்னாடி கடவுள், சரியா, ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷப்பட்டார். கடவுளே, நான் என்ன பாக்கியம் பண்ணேன், என் முன்னாடி வந்திருக்கீங்களே, நீங்க என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். நீங்க என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு. கடவுள் மேலே எங்கேயும் பார்த்துட்டு, சரி, ரொம்ப நாளா நான் ஒரு ஃபுட்பால் மேட்ச், கால்பந்தாட்டம், ஃபுட்பால் மேட்ச் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. என்னை ஏதாவது ஒரு ஸ்டேடியத்துக்கு கூட்டு போ, நானும் போய் ஒரு மேட்ச் ஒன்று பார்க்கணும், ஃபுட்பால் மேட்ச் அப்படின்னு. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு மேட்ச். அதனால இந்த இறையடியார், கடவுளே கதின்னு இருக்கிறவரு, இந்த கடவுளை கூட்டு போறார். மாறு வேடத்துல தொப்பி போட்டுக்கிட்டு ஷர்ட் பேண்ட்லாம் போட்டுட்டு கடவுளை கூட்டு போறாரு ஸ்டேடியத்துக்குள்ள. அங்க 2 டீம், மேட்ச்னால 2 டீம் தான். ஒரு டீம் கிறிஸ்தவர்கள் டீம், இன்னொரு டீம் வந்து சீக்கியர்கள். சீக்கியர், கிறிஸ்தவர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு கால்பந்தாட்டம் போட்டி. மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷத்திலேயே கிறிஸ்தவர்கள் கோல் போட்டாங்க. கடவுளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தொப்பியை தூக்கி மேல போடுறாரு, கை தட்டுறாரு, விசில் அடிக்கிறாரு, டான்ஸ்ல ஆட ஆரம்பிச்சிட்டாரு ஒரு பாட்டுக்கு. இதை பார்த்துட்டு இந்த பக்கத்துல இருந்த இந்த இறையடியா, கடவுளை நம்பிட்டு, சார், கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல ஃபுட்பால் மேட்ச், ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு நினைச்சுட்டு எதுவுமே கேட்கல. ஆட்டம் முடிய போது, ஃபுட்பால் மேட்ச் ஒரு 1.5 மணி நேரம் தான் நடக்கும். ஆட்டம் முடிகிற நேரத்துல இந்த ஆப்போனன்ட் டீம் சீக்கியர்களும் கோல் போட்டுறாங்க. அப்பயும் கடவுள் தட்டக்கா புத்தகான ஓட ஆரம்பிச்சிடாரு. தொப்பியை தூக்கி போட்டுக்கிட்டு கை தட்டிட்டு சந்தோஷமா. என்னடா மனுஷன், இந்த சைடு போட்டாலும் துள்ளி குதிக்கிறாரு, அந்த சைடு போட்டாலும் துள்ளி குதிக்கிறாரு. கேட்கிறார், கடவுளே நீங்க எந்த மதம்? யார்கிட்ட? கடவுள் கிட்ட. கடவுளே நீங்க கிறிஸ்தவரா சீக்கியரா? கடவுளே என்ன கேட்கிறாரு? கிறிஸ்தவரா
அல்லது சீக்கியரா? அதற்கு கடவுள் சொன்ன பதில், நான் எந்த மதத்தை சார்ந்தவன் என்பதை விட எல்லோருக்கும் சொந்தமானவன். நான் எந்த மதத்தை சார்ந்தவன் என்பதை விட நான் எல்லோருக்கும் சொந்தமானவன். எல்லோரும் என்னுடைய மக்கள். அதனால்தான் கிறிஸ்துவன் கோல் போட்டாலும் நான் சந்தோஷப்பட்டேன், சீக்கியன் கோல் போட்டாலும் நான் சந்தோஷப்பட்டேன். நான் பொதுவானவன், நான் பொதுவானவன் என்று சொன்னான். அம்பிக்குரியவிலே இன்றைய இந்த பெருவிழா, திருவிழா, திருக்காட்சி பெருவிழா, ஞானிகள் அரசுகள் திருவிழா எல்லாமே மையப்படுத்துவது இறைமகன் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் சொந்தமானவர். எந்த விதமான பாகுபாடும் இன்றி, எந்த விதமான இனம் பேதம் இல்லாமல் அனைவருக்கும் சொந்தமானவர், பொதுவானவர். அதுதான் முக்கியம், பொதுவானவர். இப்படி பொதுவானவருக்கு ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. முதல், இறைவன் வாக்கு மாறாதவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இறைவன். எல்லாரும் சேர்ந்து, இறைவன் வாக்கு மாறாதவர். ஏன்னா இன்றைக்கு நாம் வாசித்த இந்த அருமையான வாசகமே அதுக்கு எடுத்துக்காட்டு தான். ஞானிகளுக்கு விண்மீன் தோன்றுது. தோன்ற உடனே அவங்க கிளம்பி போட்டு வந்துறாங்க. போட்டு வந்த உடனே ஏரோது கிட்ட வந்து சொல்றாங்க, இது மாதிரி மெஸ்ஸியா பிறக்கும் போது இந்த விண்மீன் வரும். அப்படி வந்ததுன்னா மெஸ்ஸியா பிறந்திருக்கிறான்னு அர்த்தம். எங்க அந்த மெஸ்ஸியா அப்படின்னு ஏரோது மன்னன் கேட்கிறான். அவன் ஒரு சைடு கொஞ்சம் கலக்கம்தான். ஏன்? நம்மளை எதிர்த்து போராடி ஜெயிச்சு அரசனாக போறவன் பிறந்திருக்கான். ஆட்டோமேட்டிக்கா கோபம் வரும், பொறாம வரும். அவனை சின்ன வயசுலயே சாகடிக்குன்ற ஆசை வரும். ஏன்னா நம்ம மட்டும்தான் அரசனா இருக்கணும். ஆனா இன்னொரு சைடு, இது உண்மைதானா, இது உண்மைதானா என்று விசாரிக்க மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் கூப்பிடுறான். அவங்களும் சேர்ந்து, ஆமா, இந்த மெஸ்ஸியா என்பவர் பெத்லகேமில் தான் பிறப்பார், பிறக்கணும், இதைத்தான் எழுதி இருக்கிறாங்க, நம்முடைய மூதாதையர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா இந்த 3 ஞானிகள் சொல்வது உண்மைதான். அப்ப இறைவன் வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்பவர், சொல்வதை மட்டும்தான் செய்பவர். சொன்னதை செய்பவரை விட சொல்வதை மட்டும்தான் செய்பவர். எத்தனை பேரு இங்க தினமும் எழுந்து பைபிளை திறந்து ஒரு வசனமாவது வாசிக்கிறோம்? கை தூக்குங்க. 1 2. ஓகே, சரி. ஏன்னா இறை வார்த்தையை நாம் வாசிக்க வாசிக்க அதில் மூலமாக, அதன் வழியாக கடவுள் நம்மோடு பேசுவார், நம்மோடு பேசுவார். இப்ப எல்லாத்தையும் சுருக்கி ஒரு சின்ன ஒரு டப்பாவில் அடங்கினாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கார்டு எடுக்கிறாங்க. கார்டு எடுத்து இறை வார்த்தை இருக்கும், அந்த இறை வார்த்தையை வாசிச்சுட்டு போவோம். அப்படி கூட நம்ம பண்ணலாம். சரிங்களா? அதனால பைபிள் தான் வச்சிருக்க வேண்டிய, பைபிள் இருந்துச்சுன்னா பைபிள் வாசிங்க, வேணாம்னு சொல்லுவேன். நமக்கு கொஞ்சம் சலுப்பு, இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்றது. ஸோ அப்ப அதையும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி சிறிதாக்கி குடிதாக்கி ஒரு சின்ன ஒரு கார்டு, ஒரு 100-150 கார்டு இருக்கும் ஒரு டப்பாக்குள்ள. அந்த டப்பாவில இருந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நச்சு, ஒவ்வொரு வார்த்தை, இறை வார்த்தை, அந்த வார்த்தை எடுத்து ஓகே இன்னைக்கு நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். ஏன்னா அந்த வார்த்தைகள் எல்லாமே இறைவனின் வார்த்தைகள். இறைவன் வாக்கு மாறாதவர் என்பதற்கு இன்றைய நற்செய்தி மிக 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 முக்கிய உதாரணம். 2வது, இறைவன், இறைமகன் இயேசு எல்லோருக்கும் பொதுவானவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இறைமகன் இயேசு. எல்லாரும் சேர்ந்து, இறைமகன் இயேசு எல்லோருக்கும் பொதுவானவர். ஏன் இந்த எல்லோருக்கும் பொதுவானவர்? இந்த 3 அரசர்கள் ஞானிகள் சொன்னமே, அவங்க யார்? பிற இனத்தார், யூதர்கள் இல்ல. விவிலிய அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த மெல்கியோர் என்பவர் பெர்ஷியா என்கின்ற ஒரு நாட்டை சார்ந்தவர்.
முஸ்லிம்கள் இருக்கிற நாடு பெர்ஷியன்ஸ் அப்படின்னு. கஸ்பார் என்கின்றவர் நம்முடைய இந்த ஆசியா, அதாவது இந்தியா கூட சொல்லிக்கலாம், இந்த நாட்டிலிருந்து போற ஒரு ஞானி. பல்தசார் என்பவர் அரேபியா, இந்த அரபி என்ன சொல்றாங்க, சவுதி அரேபியா சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல இந்த 3 பேருமே 3 திசைகளில் இருந்து செல்கின்றவர்கள். 3 பேருமே யூதர்கள் இல்லை. அவங்கள கிறிஸ்டியனோ, அவங்க முஸ்லிமோ அல்லது வேற ஏதோ இனமோ, ஆனா இந்த 3 பேருமே பிறந்திருக்கின்ற இந்த அருமையான மெஸ்ஸியாவை பார்த்து செல்கிறார்கள். 3 பேருமே புற இனத்தவர்கள். இதன் மூலமாக இயேசு பொதுவானவர் என்பது தெரியவர்கள். ஒரு மதத்தையோ ஒரு இனத்தையோ ஒரு குறுகிய ஒரு சமூகத்தையோ சார்ந்தவர் அல்ல. எல்லோருக்கும் ஆனவர், எல்லோருக்கும் ஆனவர். இந்த இந்துக்களுக்கு அவங்களுக்கும் தான், எல்லோருக்குமே, எல்லோருக்கும் ஆனவர். மூன்றாவதாக, நேர்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை தேடுவோர் அவரை கண்டு கொள்வர். நேர்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை தேடுவோர் அவரை கண்டு கொள்வர். இந்த 3 முக்கியமான. ஏன்னா இந்த ஞானிகள் அவங்க வழியில இந்தியாவிலிருந்து கிளம்புறதா இருந்தாலும், அரபிக் அந்த கண்ட்ரில கிளம்புறதா இருந்தாலும், நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருப்பாரு. இப்ப இருக்கிற மாதிரி பிளைட்லாம் இல்ல, ராக்கெட்லாம் விட முடியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கணும். சில பேர் ஒட்டகத்துல வந்திருக்கிறாங்க, சில பேர் மாட்டு வண்டியில இல்ல குதிரையில சவாரி பண்ணிருப்பாங்க. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி எருசலேமுக்கு போகணும். நிறைய பிரச்சனைகள். ஆனால் அவங்களுடைய ஒரே இலக்கு இந்த இயேசுவை பார்க்கணும், இந்த மெஸ்ஸியாவை பார்க்கணும். நேர்மையான உள்ளத்தோடு. பிரச்சனை வந்துச்சு, தேவையில்லை, மழை வருது, வெள்ளம் வருது, பனி வருது, ரொம்ப வெயில் அடிக்குது, கருகி போயிருவோம், இறந்து போயிருவோம், இப்படி எல்லாம் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா அப்படி நினைக்கணும். இயேசுவை பார்க்கணும், இந்த மெஸ்ஸியாவை பார்க்கணும், இந்த குழந்தையை பார்க்கணும். அது ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்தது. அது நேர்மையான எண்ணத்தோடு ஆண்டவரை தேடினார்கள், கண்டு கொண்டார்கள். சற்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். எந்த அளவுக்கு நாம் இயேசுவை தேடுகிறோம்? அதனால்தான் ஸ்டார்டிங்லே நாம் கடவுளை தேடுறோம். எப்ப தேடுறோம்? சந்தோஷமா இருக்கும்போது என்னைக்காவது தேடுகிறோமா? சந்தோஷமா இருக்கும்போது கடவுளே நன்றி இந்த சந்தோஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? இல்ல. சண்டைகள், சச்சரவுகள், தேவையற்ற விவாதங்கள், இறப்புகள், இழப்புகள், குடும்பத்துல இறந்தப்புறம் தான், அதுவும் சின்ன வயசுல பிறந்த குழந்தை இறந்துச்சுன்னா, இல்லைன்னா 10 வயசு 15 வயசுல, ஐயோ கடவுளே ஏன் இந்த குடும்பத்துக்கு மட்டும், அல்லது ஏன் என் குடும்பத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கடவுளை தேடுவதையே நிறுத்தி விடுகிறது. ஒரு கோவில்ல, இது உண்மை சம்பவம் தான், ஒரு கோவில்ல சாக்ரிஸ்டினா ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகன் ஆசைப்பட்டான் என்பதற்காக 18 வயசு முடிஞ்ச உடனேயே காலேஜ் போன்றதுக்காக ஒரு பைக் வாங்கி தரார். கடவுளே கெதின்னு இருப்பவர். அவங்க அம்மாவும் அதே மாதிரி, அந்த பையன் அவருடைய மனைவி கோவிலையே சுத்தி வரும், கோவிலே கெதின்னு இருப்போம். ஒரே ஒரு பையன். அவன் காலேஜுக்கு போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக பைக் வாங்கி தராங்க. பைக் வாங்கி தந்து ஒரு 6 மாசத்துல எதிர்பாராத ஒரு விபத்து, பையன் இறந்து விடுகிறான். ஒரு 40 வருஷமா கோவிலே கெதி என்று இருந்தவர்கள் அந்த விபத்துக்கு அப்புறம் கடவுளே இல்லை, கடவுள்தான் எல்லாம் என்று இருந்தவர்கள் அந்த பையன், அவனுடைய மகனுடைய அந்த ஒரு இழப்புக்கு அப்புறம் கடவுளே இல்லை, நாங்க இதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு வர மாட்டோம், இந்த சாமியை கும்பிட மாட்டோம், இவருக்கு மனசாட்சியே இல்லை, அப்படிலாம் இருந்திருந்தா கடவுள் இருந்தா இது மாதிரி நடந்திருக்க விட்டிருக்க மாட்டார் அப்படின்னு கடவுள் மேல் அவருடைய பழியை சுமத்துகிறார். இப்படி
கடவுளை பல நேரங்கள்ல ஒரு சந்தேகத்தோடையே நம்ம என்ன பண்றோம், அணுகிறோம். அவர் எனக்கு செய்வார், கண்டிப்பாக செய்வார், 100%. அதனால்தான் ஒரே ஒரு இறைவாக்கு போதும், கடுகளவு விசுவாசம் உன்னிடம் இருந்தால், அதுக்கப்புறம் சொல்லுங்க, கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த காட்டு அத்தி மரத்தை வேரோடு பெயர்ந்து கடலின் நடுவில் வேரூன்றி நில் என்று சொன்னால் அது நடக்கும். அந்த கடுகளவு விசுவாசம் நம்மகிட்ட இருக்கா? எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும், எவ்வளவு கவலைகள் ஏற்பட்டாலும், எவ்வளவு சண்டைகள் சச்சரவுகள் வந்தாலும் நாம் கடவுளை தேடி வருகின்றோமா? இந்த 3 ஞானிகளும் எல்லா பிரச்சனையும் தாண்டி அந்த கடவுளை தேடினாங்க, கண்டடைந்தார்கள், அவர்கள் மீட்பு பெற்றார்கள். இதுதான் கடைசியாக நாம் ஒவ்வொருவருமே மீட்பு அடைய, இயேசுவின் வழியாக மீட்படைய இந்த உலகத்திலே மானிட பிறவியாக பிறந்திருக்கின்றோம். நம்ம வாழ்க்கை எல்லாம் மேக்சிமம் இப்போ கொரோனாக்கு அப்புறம் எல்லாருக்கும் 50 வயசு தாண்டதே பெரிய விஷயம் தான். அந்த ஊசி போட்டாங்க, இந்த ஊசி போட்டாங்க, அந்த நோய் இந்த நோய்னு வராத நோயெல்லாம் வந்துட்டு இருக்குது. எப்பயுமே வராத ஹார்ட் அட்டாக்கு, இருதய நோய், எல்லா நோயுமே, இந்த இருமல், தும்மல், சளி கிளி எல்லாம் இப்ப அதிகமாயிடுச்சு. எல்லாம் இப்ப அதிகமாயிடுச்சு. ஸோ மேக்சிமம் நம்ம சத்தான உணவு பெரிய கேள்விக்குறிதான். இப்ப எல்லாத்துலயுமே கலப்படம். சத்தான உணவு சாப்பிடுறோமா அப்படின்றதே பெரிய கேள்விதான், பெரிய கேள்விக்குறிதான். கொஞ்சம் தரகாத்திரமா இருந்தா 60 வயசு தாண்டலாம். இங்க உட்கார்ந்து இருக்கிற என்னைய சேர்த்து தான் சொல்றேன். இங்க முன்னாடி அவங்களாம் 60 வயசு 70 வயசு கிட்ட இருக்கிறாங்க. அந்த சைடு பாக்குறாங்க. இங்க கீழே உட்கார்ந்து இருக்கிற அந்த 35 40 வயசு 50 வயசு இருக்கிறவங்கன்னா 60 70 தாண்டினாலே ஒரு பெரிய சாதனை தான். சரிங்களா? இந்த வாழ போற இந்த குறுகிய காலத்துல எதுக்காக மத்தவங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லாத கோபத்தை, அந்த கோபத்தை எப்படியெல்லாம் காட்டலாம்னா விதவிதமா காட்டுவாங்க. இப்ப கூட ஊர்ல ஒரு கிராமத்துல பார்த்தோம்னா பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை போட்டுதான் ஆகும், எழுத்து வீட்டுக்காரன் கூட சண்டை போட்டுதான் ஆகும். அது எழுதப்படாத ஒரு நியதி மாதிரி ஆயிடுச்சு. அதான் சொல்லவே தேவையில்லை, வாக்கிய வரப்பு தகராறு மாதிரி. அது ஏன் சண்டை போட்டு, எதுக்கு சண்டை போட்டு அதெல்லாம் தெரியல, சண்டை போட்டு ஆகணும், அது எழுதப்படாதுப்பா. அதோட நிப்பாட்டுமா இல்ல. இந்த சின்ன குழந்தைங்க, இந்த மாமா மச்சான் 2 பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட சொல்லுவோம், டேய் அவங்க கூட நீ பேசக்கூடாது, டேய் அவங்க வீட்டுக்கு நீ போக கூடாது, அவங்க பிள்ளைகளோட நீ பேசக்கூடாது, அவங்க பிள்ளைகளோட பேசக்கூடாது. இவன் ஏன் எதுக்கும் கேட்கவே மாட்டான். இந்த சின்ன வயசுலயே அவங்க கிட்ட இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்கறதுனால அவன் ஒரு 10 வயசு 15 வயசுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போய் கேட்டான், ஏன்டா அவங்களோட பேச மாட்டேன்? தெரியாது, எங்க அம்மாவும் அப்பாவும் பேசக்கூடாதுன்னாங்க, நாங்க பேசல, போகக்கூடாதுன்னாங்க, அதனால போகல. இது வாழேடி வாழையா வந்துட்டு இருக்கிறோம். முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் அவங்க ஏதோ தகராறு பண்ணிருப்பாங்க, சின்ன பிரச்சனையா இருந்திருக்கும், அதை ஊதி பெருசாக்குறதுல நம்ம ஆளுங்களை மிஞ்ச முடியாது. அதை பெருசாக்கி 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 அதுக்கப்புறம் வரவங்க யாருமே உங்க பெரியப்பா கிட்ட பேசாது, உங்க சித்தி கிட்ட பேசாது, உங்க அத்தை கிட்ட பேசாது. ஏன் பேசாது? எங்க அப்பா சொன்னார், எங்க தாத்தன் சொன்னான், எங்க பாட்டன் சொன்னான், அதனால அவங்க வீட்டுக்கு எல்லாம் போகல. என்ன காரணமே தெரியாம இப்ப பிறக்கின்ற குழந்தைகள் நெஞ்சில கூட, நம்முடைய உள்ளத்தில் கூட நாம் ஒரு விஷத்தை விதைக்கின்றோம். நம்ம எல்லாம் பிறந்திருப்பது இறைமகன் இயேசுவோடு அந்த உறவுகளோடு வாழ்வதற்கு, புதுப்பிப்பதற்கு. ஆனால் நம்முடைய சின்ன சின்ன கோபங்கள், மனஸ்தாபங்கள், இதன் மூலமாக பல உறவுகளில் விரிசல்கள், பல உறவுகளையும் இழந்திருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நான் மாமா போறாண்டாலே அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த 3 முக்கியமான விஷயங்கள் மட்டும். முதலாவது என்னது? இறைவன் வாக்கு மாறாதவன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, இறைவன் வாக்கு மாறாதவன். இரண்டாவது, இறைமகன் இயேசு
எல்லோருக்கும் பொதுவானவர். எல்லோருக்கும் பொதுவானவர். மூன்றாவதாக, நேர்மையான உள்ளத்தோடு இறைவனை தேடுவோர், ஆண்டவரை தேடுவோர் அவரை கண்டு கொள்வர். எனவே இந்த அருமையான நாளிலே இறைமகன் இயேசுவை தேடுவோம், கடவுளை தேடுவோம், கண்டடைய முயற்சி செய்வோம். எல்லா விதமான அழுக்குகளையும் அசிங்கங்களையும் உதறி தள்ளிவிட்டு இந்த பிறந்து இருக்கின்ற இந்த புது ஆண்டிலே 2026 புது வருஷம். எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை காண முடியாமல் இறந்திருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பா 2025 நவம்பர் டிசம்பர்ல நிறைய இறப்புகள் நம்ம ஊர்லயே நிறைய நடந்திருக்கு. நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க, பலவித காரணங்கள். ஆனா நமக்கு ஆண்டவர் இன்னொரு வருடம் கொடுத்திருக்கின்றார். இந்த வருடத்திலே அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய பிள்ளைகளாக மாற ஒவ்வொரு நாளும் அவரை வீடுகளிலே அல்லது கோவில்களிலே தேட ஆரம்பிப்போம். அத்தோடு மட்டும் நிறுத்திவிடாமல் மனிதர்களிடையே தேடுவோம். நாமும் மறு கிறிஸ்துவாக வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.